फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த இட்லி மிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வர்க்கிங் விமன்ஸ் அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் வந்து வீட்லயே செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. அவங்க டக்குன்னு இட்லி சுட்டுடலாம். ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு போட்டிருக்கேன். சோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். வாங்க இந்த இட்லி மிக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, 2 கப் நம்ம எப்பயுமே சேர்க்கிற உருட்டு இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 2 கப் இட்லி அரிசிக்கு அதுல பாதி 1 கப் உளுந்து எடுத்திருக்கேங்க. அதுல பாதி 1/2 கப் அவல் எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஒரு சிறிய ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேங்க. பாருங்க, இதே கிராம்ல சொல்லணும்னா 400 கிராம் இட்லி அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, 100 கிராம் அவல். இதுதாங்க மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் மாத்தாம கரெக்டா சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. அப்பதான் இட்லி உங்க இட்லி சாஃப்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, நாம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் இட்லி அரிசி, அதாவது 400 கிராம் இட்லி அரிசிய நல்லா 2 டைம் கழுவிட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்து விரிச்சு அதுல நல்லா வெயிலா இருக்கிற இடத்துல நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசிய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் உளுந்தையும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே மாதிரி வேற ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க. ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் காஞ்சா போதுங்க. வெயில பொறுத்துங்க, டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாங்க. அந்த 2 பொருள் மட்டும் போதுங்க. நான் அரிசியா நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகவும் ஃபுல்லா சிம்ல வச்சிருங்க. நாம கழுவி காய வச்ச அரிசிய லைட்டா வறுத்துக்கலாங்க. அந்த அரிசியோட கலரும் மாறக்கூடாது. ஜஸ்ட் அரிசி ஹீட் ஆனா போதுங்க. 2 நிமிஷம் இந்த அரிசி ஹீட் ஆனா மட்டும் போதுங்க. சோ அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. ஹீட் ஆயிடுச்சுங்க. பிளேட்டுக்கு மாத்திடுறீங்க. நாம கழுவி காய வச்ச 1 கப் உளுந்து ஆட் பண்ணிடலாங்க. அதே மாதிரிதான் உளுந்தும் சூடானா போதுங்க. பாருங்க, இப்ப உளுந்தும் நல்லா சூடாயிடுச்சு. 2 நிமிஷம் போதுங்க. இப்ப இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அரிசி எடுத்து வச்சிருக்கிற பிளேட்ல இதை கொட்டிடாதீங்க. ஒயிட் அவல், இந்த மாதிரி கெட்டியான அவலா இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் அவலா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவளை வந்து கழுவிடாதீங்க. ஜஸ்ட் நாம மாவு ஜல்லடிச்சா போதுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். பாருங்க, இப்ப அவளும் ஹீட் ஆயிடுச்சு நல்லா. இப்ப நாம இந்த அவளை வந்து உளுந்து கொட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 ஸ்பூன் வெந்தயங்க, ஒரு சிறிய ஸ்பூன் அளவு தான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. பாருங்க, வெந்தயம் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நாம இத உளுந்து எந்த பிளேட்ல கொட்டி வச்சிருக்கோமோ அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்படி தனித்தனியா வறுத்து ஆற வச்சிருக்கீங்க. இது நல்லா ஆறட்டும். மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வறுக்கிற டைம் ரொம்ப முக்கியங்க. இப்ப அரிசி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப நாம இத குவான்டிட்டி கொஞ்சமா இருக்கிறதுனால நான் மிக்சில அரைச்சுக்கிறேங்க. எப்படி அரைக்கணும்னா, நம்ம உப்புமா ரவை இருக்கு பாத்தீங்களா, உப்புமா ரவையை விட கொஞ்சம் சின்னமா அரைச்சுக்கணுங்க. ரொம்ப மையா அரைக்க கூடாது. அதாவது இடியாப்ப மாவு மாதிரி ரொம்ப மையா அரைச்சிடாதீங்க. அப்ப இட்லி வந்து கல்லு மாதிரி போயிரும். சோ உப்புமா ரவைக்கு அடுத்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நம்ம கையில தொட்டு பாக்குறச்ச நல்லா நரன்னு இருக்கணும்னுங்க. அந்த ஸ்டேஜ்ல அரைச்சுக்கோங்க. அப்படி உங்களால அரைக்க முடியலைன்னா நீங்க மில்ல கொடுத்து அரைச்சுக்கலாங்க. பாருங்க, நான் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்ப நம்ம இதை சலிச்சுக்கலாங்க. பாருங்க, நம்ம சலிச்சிட்டோம். ஆனா இவ்வளவு திப்பி வருது. இதையும் சேர்த்து 2-3 டைம் ஓட விட்டு நீங்க சலிச்சு எடுத்துக்கோ. பாருங்க, நம்ம சலிச்ச மாவு தாங்க. நம்ம கையில தொட்டு பார்த்தா தெரியும், நல்லா நரன்னு இருக்குங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா ஆறிடுச்சுங்க. இதையும் அதே மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு ரவை பதத்துக்கு அரைக்க கூடாதுங்க. பாருங்க, நல்லா பட்டாட்டம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை நாம அப்படியே சலிச்சிருவோம். எப்படி நம்ம அரிசி சலிச்சோமோ அதே மாதிரி கரடையை வச்சு சலிச்சிடலாம். பாருங்க, 2 மாவையும் தனித்தனியா நல்லா மிக்சில அரைச்சு சலிச்சு வச்சுட்டேன். இது நம்ம கம்மியான குவான்டிட்டியா, அதாவது கம்மியான அளவா எடுத்திருக்கிறதுனால மிக்சில அரைச்சிருக்கோங்க. இதே நீங்க 1 கிலோ 2 கிலோன்னு எடுத்தீங்கன்னா ரைஸ் மில்க்கு கொண்டு போயிருங்க. அரிசியை தனியா உளுந்தையும் தனியா தாங்க ரைஸ் மில்க் கொண்டு போகணும். அங்க அரிசியும் தனியா உளுந்தையும் தனியா தாங்க அரைச்சு வாங்கிக்கணும். அரிசியை வந்து ரவை பதத்துக்கு அரைச்சு வாங்கிக்கோங்க. அதாவது உப்புமா ரவையை விட அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் சின்னமா அரைச்சு வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட சொன்னா அவங்களே அரைச்சு தருவாங்க.
இன்னும் சுலபமான முறையில சொல்ல போனா அரிசியை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் அரைக்க சொல்லுங்க. உளுந்த வந்து 2 டைம் அரைச்சு வாங்கிக்கோங்க. தனித்தனியாவே எடுத்துட்டு வாங்க. அரிசியை வீட்டுக்கு வந்து அரிசி மாவை சலிக்க தேவையில்லைங்க. நம்ம இப்ப மிக்சில போட்டதுனால குறுநீரல் ஜாஸ்தி இருக்குன்றதுனால கரெக்டான அந்த பெர்ஃபெக்ட் பதத்துக்கு வரணுன்றதுக்காக சலிச்சோம். பட் நீங்க ரைஸ் மில் அரைச்சீங்கன்னா அரிசியை சலிக்க தேவையில்லைங்க, அப்படியே வச்சுக்கலாம். பட் நீங்க ரைஸ் மில்ல இருந்து அரைச்சிட்டு வந்த உளுந்து மாவை கண்டிப்பா சலிச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டா திப்பி இருக்கும் பாத்தீங்களா, அதனால உளுந்து மாவை மட்டும் சலிச்சுட்டா போதுங்க. நீங்க மிக்சில அரைச்சீங்கன்னா 2 மாவையும் நீங்க சலிச்சு எடுத்துக்கோங்க. 2 மாவையுமே இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது அரிசி மாவு கூட இந்த உளுந்து மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, நான் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்னா சேர்த்துட்டேங்க. இப்ப அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த உளுந்து மாவும் கூட அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா ஆறிடணுங்க, கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்றோம் பாத்தீங்களா, அதனால. பாருங்க, நம்ம அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. பாருங்க, இப்ப நான் இந்த மாவுல இருந்து 2 கரண்டி மாவு எடுக்கிறேங்க. நீங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு கரண்டி போட்டா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. இதுக்கு மேல இதை கை ஜாஸ்தி வைக்காதீங்க மாவுல. சோ இதனாலும் கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமானது ஈரப்படாம பாத்துக்கணுங்க. நான் இட்லிக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. உப்பு வந்து உங்களோட விருப்பம் தான். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கணுங்க. கட்டி இல்லாம பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. நம்ம இந்த மாவை புளிக்க வைக்கணுங்க. அதாவது நம்ம எப்பயுமே நார்மலா புளிக்க வைப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி புளிக்க வைக்கணும். அதனால கையை வச்சுதாங்க நீங்க பிணையணும். பாருங்க, நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதை நம்ம எப்பயுமே மாவை எப்படி புளிக்க வைப்போமோ ஒரு ஓவர் நைட் புளிக்க வச்சு பாருங்க. இப்ப மாவு பாத்துடலாம். பாருங்க, மாவு எவ்வளவு நல்லா புஷ் புஷ்னு பொங்கி வந்திருக்கு பாருங்க. உங்க கையோட சூடு மாவுல இறங்குற வரைக்கும், இறங்குற அளவுக்கு நீங்க நல்லா கை வச்சு பிணைஞ்சாதாங்க இப்படி நல்லா புஷ் புஷ்னு பொங்கி வரும். வெதர் கண்டிஷனை பொறுத்து கொஞ்சம் பிடிக்கிற டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாங்க. இப்ப வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா இட்லி மாவுக்கு மாவு பிணைவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கெட்டியா மாவு பிணைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் தண்ணியா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இட்லி ஊத்தி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்குனீங்கன்னா இட்லி ரெடிங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு நல்லா புஷ் புஷ்னு வந்திருக்குன்னு பாருங்க. இதை நாம கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. அப்பதான் கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். பாருங்க, நான் ஆப்பசோடா எதுவுமே சேர்க்கல. இட்லி நல்லா சாஃப்டா நல்லா புஷ் புஷ்னு வந்திருக்குங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா வந்திருக்கு. பாருங்க, நான் ஒரு இட்லியை போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நான் இன்னைக்கு புளிக்க வச்சு இட்லி ஊற்றி காமிச்சிருக்கேன். இதே நீங்க இன்ஸ்டன்ட்டாவும் நீங்க இட்லி ஊத்திக்கலாங்க. இன்ஸ்டன்ட்டா இட்லி ஊத்துறீங்கன்னா நம்ம அரைச்ச இட்லி மாவுல இருந்து 1 கப் எடுத்தீங்கன்னா அதுல பாதி அளவு நல்லா புளிச்ச தயிரா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி ஊத்துறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சமா ஆப்பசோடா கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்க இட்லி ஊத்திக்கலாங்க. அப்படி செஞ்சாலும் சாஃப்டா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.